உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இயக்குனர் சங்க தலைவராகிறதுக்கு சீமானுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக தான் தற்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த காலங்களில் சீமான் ஒரு உதவி இயக்குனராகவும் அதற்கு பிறகு இயக்குனராகவும் இருந்தாரு அப்படின்ற விஷயம் நம்மள அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வந்த பிறகுதான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியவங்க சினிமாவில் பிரபலமான பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சினிமாவில் இருந்தபோது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருந்தபோது சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்து அவருடைய ஆக்ரோஷமான பேச்சினாலையும் அவருடைய தமிழ் தேசிய பேச்சினாலையும் தான் பார்த்தீங்கன்னா மக்களை அதிக அளவில் நெருங்கி இவர் இயக்குனராக இருந்தாரா அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக மார்க்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் இவர் எடுத்த படங்கள் அதிக அளவில் வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவருடைய படங்கள் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண படமாக இருந்தாலும் இவர் அரசியல்வாதியாக மாறிய பிறகுதான் இவருடைய படங்கள்ல இவ்வளவு தமிழ் தேசியம் பேசப்பட்டிருக்கா அப்படின்றதே புரிய வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீமானுடைய இயக்கத்துல மாதவனோட நடிப்புல வெளியாகி இருந்த தம்பி திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதவனை பாக்குறப்போ சீமானை பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க மாதவன் சீமானை உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு சீமான் பேசிய ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற காரணத்தினால படங்கள்லயே இவ்வளவு துடிப்பாக இவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு அதிக அளவுல சீமானுக்கு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறிய பிறகு இனிமே பட வேலைகள் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த இயக்குனர் வேலையிலிருந்து வெளியே வந்திருந்தாரு. ஆனா சமீபத்தில் இவர் நடிச்ச முந்திரிக்காடு திரைப்படத்தின் காரணமாக மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இவர் எப்போ படம் நடிக்க போறாரு, எப்போ படம் கேட்க போறாரு அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டங்களை விட இவர் நடிக்கக்கூடிய படங்கள் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதிக அளவில் ஈர்க்கும் வண்ணம் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான். இதனால சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் நிறைய படங்கள் நடிக்க தான் போறேன் அப்படின்றத வெளியிட்டு இருந்தாரு. இப்படி இருக்க நேற்றைய முன்தினம் அமீர் வீட்டு நிகழ்வுல கலந்து கொண்ட சீமான் அவர்களிடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள்ல இருந்து அதற்கு பிறகு இயக்குனர்கள் வரைக்குமே சீமான் இடத்துல வந்து பேசினதும், அது மட்டும் இல்லாம இது அமீர் நிகழ்வாக இருந்தாலும் வந்த அனைவருமே அமீர் அணுகிறதுக்கு முன்னாடி சீமானிடம் அணுகி பேசியிருந்ததும் தமிழ் சினிமாவில் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கா அப்படின்றதையும் காட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இயக்குனர் சங்க தலைவராகிறதுக்கு சீமானை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அணுகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வரப்போற செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் இடத்துல இந்த ஒரு கேள்வியை நாங்க கேட்கலான்னு இருக்கோம். இந்த கேள்வியை நாங்க கேட்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.